உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கோவில சுத்தி இருக்கிற இடத்துல மட்டும்தான் தெய்வ சக்தி வேலை செய்யும். காட்டுக்குள்ள சித்தார்த் இன்னொரு ஜோடி சிலைய தேடி வரும்போது நம்ம துஷ்ட சக்திய அவன் மேல பிரயோகப்படுத்தி சித்தார்த் கதைய ஒரே அடியா முடிச்சிடலாம். சித்தார்த் கதை முடிஞ்சதுன்னா 5வது கால பூஜை நடக்காது. 6 கால பூஜையில ஒரு பூஜை நின்னா கூட தெய்வ சக்தியை விட துஷ்ட சக்தியோட வீரியம் ரொம்ப அதிகமாயிடும். அப்ப 4வது கால பூஜையில எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்ற அதானே? ஆமா, கோவிலுக்குள்ள மட்டும்தான் நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா கோவிலுக்கு வெளியே இருக்கிற தெப்ப குளத்துலதான் பொம்மையோட ஆவி இருக்கு. எப்படியாவது அந்த பொம்மி ஆவி இருக்க மீனை முதல்ல தூக்கணும். அந்த இடத்தை தான் நம்மளால நெருங்கவே முடியாதுன்னு சொல்றியே. அப்படி இருக்கும்போது பொம்மி ஆவி இருக்கிற மீனை நம்மளால எப்படி தூக்க முடியும்? நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீயும் நானும் நினைச்சா கூட அந்த பொம்மி ஆவிய தெப்ப குளத்துல இருந்து கொண்டு வரவே முடியாது. சாதாரண மீன் வடிவம்தான். ஆனா அதுக்கு நடக்கிற பூஜைகளால பெரிய அளவுல சக்தி கிடைச்சிருக்கு. நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியாத அந்த பொம்மி ஆவிய ஒரே ஒரு ஆள் நினைச்சா கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியும். அதோட பொம்மி ஆவி இருக்கக்கூடிய அந்த மீனை தெப்ப குளத்துல இருந்து நம்ம இடத்துக்கே கொண்டு வர முடியும். யாரு? நாகசாது. நாகசாதுவா? அது யாரு? என்னோட மந்திர சக்தியை விட அந்த ஆளுக்கு அதிகம் இருக்கா? அவங்களால துஷ்ட சக்தியையும் கட்டுப்படுத்த முடியும், அதே நேரத்துல நல்ல சக்திகளையும் கட்டுப்படுத்த முடியும். மனுஷ பிறவில இறந்து போன ஒருத்தனை எரிக்கணுமா இல்ல புதைக்கணுமான்னு முடிவு பண்றதே அவங்கதான். முக்தி அடைஞ்ச மனுஷனை புதைக்கிறதும் மத்தவங்களோட உடம்பை எரிக்கிறதும் அவங்களோட கொள்கையா வச்சிருக்காங்க. தன்னோட உடம்பு முழுக்க சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கிட்டு தன்னை தேடி வரவங்களுக்கு எந்த காரணமும் கேட்காம உதவி செய்யறவங்க தான் அந்த நாகசாது. அந்த நாகசாதுவால குள்ளையும் நுழைய முடியும், சுடுகாட்டுக்குள்ளையும் நுழைய முடியும். அதே நேரத்துல தன்னோட ஆன்மாவை பிரிக்கக்கூடிய ஆற்றல் அந்த நாகசாதுவுக்கு இருக்கு. அந்த நாகசாதுவை தேடி போய் இப்ப எந்த வரம் கேட்டாலும் அவங்க இல்லைன்னு சொல்லவே மாட்டாங்க. எப்படி இதெல்லாம் நீ சொல்ற? தெரியும், அதனாலதான் இவ்வளவு தூரம் சொல்றேன். அப்ப அந்த நாகசாதுவை நான் எங்க போய் கண்டுபிடிக்கிறது? அந்த நாகசாது எங்க இருந்து வருவாங்க, எப்ப போவாங்கிறது மிகப்பெரிய மர்மம். யாருக்குமே தெரியாது. ஆனா மகா கும்பமேளா நடக்கிற எந்த சுடுகாட்டுக்கு போனாலும் அங்க ஒரு நாகசாது இருப்பான். அவன் கிட்ட போய் குளத்துல மீனா இருக்கிற பொம்மி ஆவிய எடுத்து தர சொல்லி உதவியா கெஞ்சி கேட்கணும். அவங்க மட்டும் மனசிறங்கி வரம் கொடுத்துட்டா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பாங்க. கண்டிப்பா நீ சொல்ற மாதிரி நான் செய்யறேன் ஜார்ஜினியா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.